போகலாம். ஹலோ ஹலோ, தம்பி வந்துட்டியா? அண்ணா இங்கே வீட்டுக்கு வெளியில் தானே இருக்கேன். கேட்டை திறந்தோடனே ஃபஸ்ட்டு வீடு சின்ன வீடு அம்மா வீடு இருக்கும். சரிங்கண்ணா. மெயின்டைன் பண்ணுவோம். அம்மா வீடு இருக்கான்னு பாருதுங்க. உள்ளே லாக் பண்ணி. ஆமாம் கேட்டை மேலே திறங்க. ஓகேண்ணா. திறந்தோடனே ஃபஸ்ட்டு வீடு இருக்கும். கதவை தட்டினீங்கன்னா இனோவா சாவி எடுத்துக்கங்க. அண்ணா ஒரே நிமிஷம் அப்படியே லைன் இருக்குண்ணா. அண்ணா டீசல் தானேண்ணா? ஆமாம் ராஜா, 220 அடிக்கும். கண்டிப்பாக படிக்கும். சேலம் இது ராசிபுரம் தானே? அண்ணா கரெக்டாக ஆண்டூர் இருக்குண்ணா. அப் அண்ட் டவுன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு 280 300 ஓடுமா? இனோவா சாவி வாங்கி சொன்னாங்க. இல்லை இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்குங்களா? இதுதான். சரிங்க அண்ணா. அந்த நீல சாவி தான் நான் குட்டியாக ஒரு. ஆமாம் ராஜா, டொயோட்டா சிம்பிள் போட்டிருக்கு பாரு. ஆமாம், டாய்லெட் சிம்பிள் போட்டுருக்கேன். ஆனால் பைக் இங்கே உள்ள புல்லட் உள்ள நிப்பாட்டிங்களா? ஓகே ராஜா, நிறுத்திடுங்க. அண்ணா சரி. ஓகே நாங்கள் நீங்கள் நைட் வந்துடுவீங்களா? அண்ணா நான் ஒரு 5 மணி 6 மணிக்கு. அப்போ வெளியே அந்த சைடு பந்தல் நிறுத்திடுங்க. பந்தலுக்குள்ள தான் நிப்பாட்டியிருக்கேன். ஓகே ராஜா. சரிங்க. எடுதில்ல இது முதலே பண்ணியிருக்கலாம்ல. அது உங்களுக்கு தான் பிளிங்க் ஆகணும். நம்ம இங்கே இந்த இடத்துல இது பண்ண மறக்கிறோங்கிறது நீங்கள் தான் பிளிங்க் பண்ணணும். இந்த சின்ன சின்ன தவறுகள் வரத்தான் செய்யும். இந்த ஆஃப் ஆகிறக்காக ஃபீல் பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்கள் வண்டியே எடுத்தாலுமே ஒரு தடவைக்கு 100 தடவை ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஓகே. அதனால் நம்ம அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், நாளைக்கு அந்த தப்பு பண்ணக்கூடாது, நம்மளே திருத்திக்குவோம்.
வேறு வழியே இல்லை. அதே மாதிரி டிஸ்பிளே டவுன் ஆனாலும் கியர் டவுன் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு ஒரு தூங்குவீங்க ஒரு 7:30 மணி 8 மணிக்கு மேலே வரலாம் வார்த்தேன். ஆமாம், நீ டக்குன்னு கூப்பிட்டியா? இல்லை, அந்த பொண்ணும் கூப்பிட்டுருச்சு. நான் 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சார்ட்டா. ஏமா நீ நான் உங்களுக்கு கூப்பிட்றப்ப தான் எழுந்திரிச்சு, அதுக்கப்புறம் சரி டக்கு டக்கு நம்ம ரோடு நிறுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நிறுத்தலாம், ஸ்லோ பண்ணலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். போகலாம். புரியுதா? இப்படி நிறுத்தி போகிறதுல எந்த தப்பு கிடையாது. அப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு 5 நிமிஷம். நம்ம பசங்கள்ட்ட யார்ட்ட இல்லை. நேற்றுக்கெல்லாம் ஒரு நாள் தான் ப்ரோக்ராமே இருக்கா, பிரச்சனையே தான். கொஞ்சம் சிரமம் தான், ஏதோ ஒன்று பிடிச்சி தரேன். குழந்தைங்க போய் தூக்கிட்டு இங்கே 2 சந்த ரோடு இருக்குது. திங்கக்கிழமைக்கு அப்புறம் நமக்கு மெயின் ரோடு வேலையே இல்லை. இந்த பொண்ணு தான் பிக்கப் பண்ணுறது சிரமம். இந்த பிக்கப் ட்ராப் இருக்கிறங்காட்டி தான் வந்து சொல்லுவேன். டூ வீலர் லிஃப்ட் போச்சுறாங்க. ஸோ ஸ்பீட் பிரேக். இங்கே வண்டி நிற்கிது பார்க்கலையா? ஆமாம். நீங்கள் யாரை பார்த்தீங்க? அவங்க இடிச்சு போகலாம். ரைட்டில் திருப்பிங்க. ரைட்டில் திருப்பிங்க. இப்போ லெஃப்ட் வந்தாங்க. தெரிஞ்சுதான் கவனம் முக்கியம். இந்த மாதிரி இடங்கள்ல எக்ஸிலேட்டரில் கால் இருக்கிறத விட கிளச்சுக்கிட்டையும் பிரேக்குக்கிட்டையும் தான் இருக்கணும். லெஃப்ட்டு போகும். புரியுதா? கால் வந்து கம்பல்சரி கிளச்சுக்கிட்டையும் பிரேக்குக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ இந்த கட்டு லெஃப்ட்டு போனான்னு நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல. காலை வச்சு ஆனால் எடுத்துட்டேன். சரிங்களா? காலங்காலத்தில் அருமையான வார்த்தைகள். இந்த ரைட்டு இந்த வெள்ளக்கில் செவர் இருக்குல்ல, செகண்ட் கீர் போட்டுக்கிட்டோம்னா நம்ம ரோட்டில் போய்க்கலாம். ஸ்லோ பண்ணி நிதானமாக போகலாம். ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது. நம்ம ரோட்லேயே இன்னும் போவோம். இப்படி திருப்பிக்கிங்க. திருப்புற டைமிங்கில் நம்ம வண்டி ஸ்லோ பண்ணி திருப்புற டைமிங் தெரியுதா? வண்டி ஸ்லோவாகும்போது திருப்புறக்கு ஈஸியாக இருந்துச்சு. தெரியுதா? கடைசி லெஃப்ட். கடைசி லெஃப்ட். ஹலோ சுஷ்மி, வரீங்களா? கிளம்பியாச்சா? நான் தான் ஒரு 1/2 hourல வரேன். நான் கூப்பிட்டு 45 minutes மேலே ஆச்சு மேடம். ஓகேங்க. கிளம்பி வந்துட்டு இருக்காங்க முடியும். சரி பண்ணிக்கணும். இந்த வீடு ஸ்கூட்டி தாண்டி நிறுத்திக்கலாம். அதாவது ஸ்லோ பண்ணி திருப்பினீங்கன்னா வண்டி நிதானமாக திரும்பும். வண்டி போகிற போக்கில் திருப்பக்கூடாது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நீங்கள் வண்டி போகுது அப்படியே திருப்பிக்கலாம் பயம் வந்துக்கிட்டே இருக்கும். கிளச்சும் பிரேக் நம்ம காலில் தான் இருக்குது. நிறுத்தி நிதானமாக திருப்பினா ஈஸியாக இருக்கும். போனோம். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? கிளச்சும் பிரேக் நம்ம காலில் தான் இருக்குது. அப்படியே நிறுத்திக்கிங்க. கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 வீலர் போயிடும்ல. சரி, ஆமாம் சீட் முடிச்சுட்டாங்கறியா? இல்லைண்ணா நீங்கள் போய்க்கிங்க. எடுத்துறேன். அவர் உள்ளே போகிறாரோ? லாரி ஓட்டுறாரு. போனதாங்க லிஃப்ட் வந்துடுங்க. சரி,
கால் எக்ஸிலேட்டர்லேயும் இருக்கு, போகக்கூடாது. பிரேக் அப்போ யார் பிடிச்சா? பிரேக் நீங்க பிடிச்சீங்க. பிரேக் மேலே தான் இருந்தது. பிரேக் இன்னும் ரைட்டில் திருப்புங்க, திருப்புங்க, திருப்புங்க. அவ்வளோ ஸ்டடி பண்ணி டக்குனு ஸ்டடி நிறுத்திக்கணும். அவ்வளோ அது நீ வேறு பிள்ளையா போயிட்டியா? இந்த இடத்துல பையனாக இருந்தாலும் தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்கு. அந்த ஆளோட மூஞ்சி லட்சணம் அப்படிதான். அது நம்ம ஆளுக்கு அந்த புன்னகைன்ற ஒன்று எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் இன்னும் பார்த்து அழகு பார்த்து எவ்வளோ அழகாக இருந்தாருன்னு பார்த்து அழகா. நீ கேட்டல ஏன்னா அப்படி பார்த்தாருன்னு. கிளம்பும்போது பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இருந்து அப்படி தான் பார்க்குறாப்புல. போக மாட்டாங்க. வெளியே வந்து நம்ம வழி தான் பார்க்கணும். என்ன ஒரு அழகாக இருந்தார், என்ன ஒரு கன்றாவி காட்சிங்கிற மாதிரி அழகாத்தால். இந்த ஆட்டோ போயிருமாங்கண்ணா? போயிருந்தேங்க. 100% அவர் போயிருவார். அவர் போக மாட்டார். இத்தோட வண்டி போகுது, உனக்கு என்ன கீடு அப்படிங்கிறியா? அது ஒரு சிலர் அப்படியே நாங்கள் இருக்காங்க. இப்படி நிற்கிறப்ப நம்ம கிளச்சு வைக்கலாமா? நியூட்ரல் பண்ணால் தான் விட முடியும். நியூட்ரல் பண்ணிட்டோம். போய்டு பார்க்கலாம். நியூட்ரல் பண்ணாமல் விடக்கூடாது. ஏமா சரிம்மா, சரிம்மா. நான் டிரைவிங் தான் வந்திருக்கேன், நான் பார்க்குறேன். சரிம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா. வண்டி ஆப் பண்ணிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணணும்? பட் ஏதோ ஒரு கீரில் போட்டுருக்கோம். நம்ம கீரில் போடாமல் விட்டால் தான் இந்த சவுண்டு வரும். வண்டி நகராமல் இருக்கு. இது இப்போ சவுண்டு ஒன்று வந்துச்சு, பீப் சவுண்ட் வந்துச்சு. லைட்டாக சேர்க்கணும் வைக்கணும். அதுவாக நம்ம சாவி ஆஃப் பண்ணி எடுத்தாலுமே அந்த பீப் சவுண்ட் ஒரு 2 செகண்ட் வரும். நான் தான் உங்களை ஆஃப் பண்ண விட்டதே இல்லையே. அப்படியே இறங்கி போயிருங்கன்னு எடுத்துகிட்டு போயிடுறேன்னாச்சு. இந்த ஜீப் கார் போனாரா, இந்த கார் ஆரன் அடிப்பார் பின்னால் வர வண்டி. இப்படி அடிச்சார் பற்றி இல்லை. போயிட்டார் தெய்வம். இவரும் நல்ல மனசு வச்சுருப்பான். வாயை திறந்தா பொய். நான் தான் 40 நிமிஷம் கழிச்சு வந்துட்டேனே. அதுக்குன்னு வந்துட்டு இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் வந்துட்டு காப்பி கூட வைங்க, தப்பு இல்லை. அதான் வந்துட்டு இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே நின்று தான் ஃபோனே பண்ணேன். அதான் வீட்டுக்கு வெளியே தான் போனே பண்ணேன். உங்க கார் சவுண்ட் கேக்குதுடி அப்படின்னு. எங்க கார் சவுண்ட் இல்ல அப்படின்னு. ஓகே வந்துடுறேங்க. வாங்க டீ சாப்பிடலாம். நான் போயிட்டு வரும்போது வரேங்க. சரி.
நான் இப்போ நேராக போய் லெஃப்ட் திருப்பிடுங்க. பாருங்க நேராக போய் லெஃப்ட் வெளியே இருக்குல்ல, இருக்கு. இந்த பொண்ணு கூப்பிட்டுச்சுமா நேரத்தில், இல்லாட்டி உன்னை தூங்க தான் விட்டுருப்பேன். சரி தூங்கட்டும், ஒரு 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே. 6 மணிலேருந்து எழுப்புறாங்க. நான் உங்களுக்கு 7 மணிக்கு. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்க, எதுவும் வேலை இல்லைல்ல. சரி தூங்கட்டும், 8 மணிக்கு மேலே பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு இருந்தேன் நான். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போனோம்னா எழுப்புறேன். ஏம்மா நீ ஃபங்க்ஷன் போயிட்டு லேட்டாக தான் வந்தேன். கல்லை தாண்டி போயிடலாம். அந்த காரை பார்க்குறீங்களே, கீழே இருக்கிற கல்லை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது பிரச்சனை தூரத்தில் இருக்கு, இது பிரச்சனை பக்கத்தில் இருக்கு. சிக்கன் கீர் இந்த நைட் ஃபங்க்ஷன் போய் லேட் ஆகிடுச்சுங்க. ஆமாண்ணா. இந்த லெஃப்ட் ஆனா ஆமாடா, இது லெஃப்ட் போய் நீ அந்த அடுத்த லெஃப்ட் வெளியே போயிடும். நான் எனக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதா ஐடியா இருந்தேன். அப்புறம் சரி வந்துட்டேன் கிளம்பி. காலையில் ஏர்லி மார்னிங் மூட்டு வந்தாங்க. சரி நீங்களே இருங்க. லோக்கலாக வெளியே வராதுங்க. காங்கேயம் இந்த லெஃப்ட் போனாலும் போகலாம், கடைசி லெஃப்ட் போனாலும் போகலாம். உங்களுக்கு எது பிரியுமோ போய்க்கிங்க. அந்த லாஸ்ட்டு போய்க்கலாம். நான் இது தோண்டி போட்டு இண்டிகேட்டர் ஃபுல் டவர் இருக்கும். நம்ம எந்த கட்டில் போனாலும் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி ஆஃப் ஆயிடும். இல்லாட்டினா ஃபஸ்ட் கியர் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கீர்லேயே திருப்பி. வண்டி டெத்து ஸ்லோ ஆயிடுச்சுல்ல, ஃபஸ்ட் கியர் போட்டால் சௌகரியமாக இருக்கும்ல. சரி வர்ஷினி, 3ஆவது தடவை ஆயிடுச்சு வர்ஷினி. அப்போ நிதானமாக இரு வர்ஷினி. கொஞ்சம் பாராட்டினீங்கன்னா அதோட விளைவே இல்லைம்மா, நீ காலைல எடுத்து வண்டி மூவ் பண்ணும்போது நல்லா தான் மூவ் பண்ணீங்க. இன்னைக்கு என் ஒய்ஃபு பையன் எல்லாரும் வரோன்னாங்க. அவங்க நல்லா பெட்ஷீட் போட்டு தூங்குறாங்களா, அவங்கள பார்த்தோன்னே அது எழுப்புறக்கே நமக்கு தர்மம் சங்கட்டமாக இருந்துச்சு. இல்லை எல்லோரும் வருவாங்க, ரெகுலராக வருவாங்க. 10 மணிக்கு மேலே கிளாஸ்னால் வந்துடுவாங்க. நான் கூப்பிட்டு வந்துடுவேன், நான் வீட்டில் விட்டு வரமாங்க. இல்லை எல்போர்டு வண்டி தான். ஏமா போமா மெயின்டைன் பண்ணும் வர்ஷினி. அந்த 1 2 3 நிறுத்தணும்ல வர்ஷினி. எத்தனை இது 4 தடவை ஆஃப் ஆயிடுச்சு வர்ஷினி. இன்னொரு தடவை ஆஃப் ஆச்சுன்னா அப்புறம் பெரியாட்ட வண்டியை மாற்றி விட்ருவேன். பெரிய ஏசி ஏன்னா நானும் ஒரு 3 தடவை ஆஃப் பண்ணோம், நீங்கள் வண்டி மாற்றிக்கிங்கன்னா பழந்தாங்க. கிளச்சை மெயின்டைன் பண்ணுறது மறக்காதுங்க. எடுத்துடுறீங்க மெதுவாக, புரியுதா? நிற்கணும். மெதுவாக நிறுத்தி எடுக்கணும். போகணும், நீங்கள் கேப் ஃபில்அப் பண்ணணும். நீங்கள் உங்கள் கேப் பார்த்துக்கங்க, அவர் கேப் பார்த்துக்குவார். செகண்ட் கியர் போட்டு போயிட்டே இருக்கணும். திரும்பலாம் நேரம் கடைசி ரைட்டு. உங்களை நாளைக்கு மறுபடியும் அதே வண்டி வருது. ஆமாம், அவங்க கறி வாங்கி திரும்பி வராங்க. நிஜமாலும் நம்ம கறி வாங்கி தான் திரும்பி வராங்க. அப்படியா? அவருக்கு இப்பதான் நைட் ஸ்டார்ட் ஆகுதா, அதனால தூங்க போறேன் நானு. நீ கிளாஸுக்கு கிளம்பு. நான் தூங்க போறேன், நீ எந்திரி மாட்டேன். சரி அவ்வளோ, இந்த கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி நம்மளே நிதானமாக திருப்பிக்கலாம். ஒரு அந்த ஆஃப் கிளச்சில் வண்டி போகுதுன்னு சொல்லி திருப்பக்கூடாது. ஏரியாவுக்கு ஒரு கடை தான் இருக்கா? ஆமாம், ஏரியாவில் அந்த ஒரு கடை தான். அதை விட்டு வேணும்.
விவேகானந்தம் போகிறேன். மெயின்டைன் பண்ணுங்க போகுது. மெயின்டைன் பண்ண சவுண்டு வந்தால் வந்துட்டு போகுது. அதனால் பிரச்சனை இல்லை. போகணும் அதான் இப்போ கட் ஆகிடுச்சுல சவுண்டு. அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு கீர் போட்டுருணும். தாண்டி போகுது. இன்னைக்கு அம்மாவும் வரலான்னு சொன்னாங்க. நம்ம கூப்பிட்டது இருக்கு தானே. என் அக்கா பையனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுமா நல்ல கிளச்சு பிரேக் இண்டிகேட் லெஃப்ட் போடணும். நின்றுச்சு. ஃபஸ்ட்டு கீர் போட்டணும். டக்குன்னு அந்த டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. அது நின்றுது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா வண்டி நிற்க போகுதுன்னு. அப்போ அந்த செகண்டில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கீரை போட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சதில்லை. ஏன் வருஷம் புது ரோடா? 10 நாளாக நீ இதில் தான் வந்துட்டுருக்கேன். டக்குன்னு எக்ஸைட் ரெண்டாவது வருஷனி. அதெல்லாம் கிடையாது, நம்ம ரோடு. நீங்கள் எக்ஸைட் புஷ் பண்ணிட்டீங்க, வேறு வழி இல்லை. எக்ஸைட்டை புஷ் பண்ணலன்னா சிரமம், பிரச்சனை இல்லை. அரினா ரொம்ப சிரமம். அரினா பூரா பேர் வெளியே இருக்காங்களாம். ஆமாம், வண்டி ப்ரோக்ராம் நேற்றுக்கு 3 நாள் தான் வருது. சரிண்ணா. தாண்டி போயிடலாம். ஐயா அப்படின்னு இருக்கு. ஸ்பீட் டவுன் ஆனால் கியரையும் டக்குன்னு டவுன் போகணும். லட்சம் பிடிக்காம பிடிக்காது. 3வது கீர் போகணும். 3வது கீர் போகணும். 3வது கீர் போகணும். 3 போகணும். இவ்வளோ தூரம் வந்து உள்ளே வந்து திருப்புறாங்கன்னா அப்போ நம்ம எங்கன்னா போகுது. நம்ம நிறுத்திடணும். நம்ம நின்றுணும் தாங்க. அவ்வளோ தூரம் உள்ளே வராங்களா, அப்போ நம்ம நின்று தானே வரணும். பிரேக் நம்ம காலுக்கடியில் தான் இருக்கு. ஹலோ, எல்லா கறிக்கடையிலையும் கருப்பு குட்டியாக நிற்கிது. என்ன பண்ணலாம்? நீ வரியா? இன்னொரு 3/4 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் கேட்டு பாருங்கன்ற. நீ தான் வரேன்னா தூங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இன்னும் 1/2 மணி நேரம் எழுந்திரிச்சு நீ அவெல்லாம் ரெடி பண்ண வரேன். இல்லை போல பயப்படாது. செகண்ட் கீர் டக்குன்னு செகண்ட் கீர். ஹலோ, ஆமாம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமா. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் போகலாம். ஓகே, வந்துடுறேன். புரியல. ஆமாம், மறுபடியும் வரேன். ஆமாம், ஒரு நிமிஷம். ஐயோ, வந்து வழி விடுங்க.
மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி ஆஃப் ஆயிடும். மெயின்டைன் பண்ணலைன்னா ஆஃப் ஆயிடும். இல்லைதுங்க, நிறுத்தி இருக்கணும். ஆப்போசிட் வண்டி வருது, அவர் வந்த ஸ்பீடுக்கு டக்குன்னு கட் அடிச்சிட்டாரு. அவர் ஏதோ போவார், கீழே இருக்காதீங்க. அவர் மாப்பிள்ளைய உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்டா எங்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குனே உங்கள் ஒப்பனாத்தான் உன்னை பெற்றுட்டு இருக்காங்களாங்கிற மாதிரி. தப்பு இல்லைம்மா, அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ நீ கவனமாக வருவீல்ல, டக்குன்னு பாருப்பா உங்கள் கால் பிரேக்குக்கு வந்துச்சுல்ல, சொல்லாமே வந்துச்சுல்ல, மெயின்ட்டு சொல்லாமே கால் பிரேக்குக்கு வந்துச்சுல்ல, 3வது கீர் போடுங்க. மரண பயத்தை காட்டிட்டு கால் வந்துச்சுல்ல, கை வந்துச்சுல்லங்கிறீங்களே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? ஏன் வருது? வயசு ஆக ஆக நிதானங்கள் கம்மியாயிரும். நானே இவ்வளோ நிதானமாக இருக்குன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த காரில் ஏறி உட்காந்தா மட்டும், கஸ்டமர் உட்காந்தா மட்டும் நிதானமாயிருவேன். மற்றபடி பரபரப்பாகவே தான் இருப்பேன். ஹார்ன் அடிக்கணும். என் வயசுக்கு இவ்வளோ நிதானம்னா எனக்கே ஆச்சரியம். வீட்லாம் ஒரு செகண்ட் கூட பொறுமையாக இருக்க மாட்டேன், டக்குன்னு கடிச்சு வச்சுருவேன். கீழே இருக்காதாங்க, காரில் இருக்கும். மண்ணில் இறக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. பட் ஆப்போசிட் பஸ்ஸோ லாரியோ வந்ததுன்னா பள்ளத்தில் கூட இறக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மண்ணில் இறக்காமல் விட்டுங்க. கார் அழகாக போகும், அவரும் போவார், நீங்கள் போகலாம். போயிட்டுலாம் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். அது ரோட்டில் குழி, வேறு ஒன்றும் இல்லை. யார் நடிங்க நீ முது சுரியதெல்லாம் ஓகேண்ணா, எந்த வித தப்பு இல்லைண்ணா. நீ செகண்ட் கீர் போட்டுக்கத்தாங்க, போகலாம். போகலாம், மெயின்டைன் பண்ணலாம். சரிதா? போகுதா? கீர் விழுகலன்றீங்க, அப்புறம் இப்படி எனக்கு மட்டும் விழுந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாள் கறி இங்கே விடாமல் புதன்கிழமை கோயில் ஃபங்க்ஷன், அந்த உஷா தட்டிட்ட மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷனு, அதனால் வீட்டில் கறி சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இங்கே தான் அப்படியா? இப்போ இங்கே ஹார்ன் அடிக்கணும். நம்ம ரோடு அடுத்த ரோட்டுக்கு போகிறீங்க. நம்ம ரோடு டக்குன்னு அங்கே ஒரு ஸ்பீடாக வந்தாங்கன்னா இப்போ நேற்று நடந்த சம்பவம் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோட்டில் போகணும். நாங்கள் பழவஞ்சிவாளையம் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அங்கே தான் 36 ஆச்சு, 36 ஆச்சு. 36ல் 3 வருஷம் தான் இங்கே. ஒரு 22 வருஷம் அங்கே தான் உஷா தேட்டர் தான். இப்போவும் பொழப்பெல்லாம் அங்கே தான். இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறது, பொழப்பு செய்கிறது எல்லாமே அங்கே தான். வீடு மட்டும் இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் எழுந்துச்சு பார்க்குறோம், ஒரே ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் மாற்றி போட்டாங்க. பிரியா, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்லோ நம்ம ரோடு, அப்படி நம்ம ரோடு அப்படியே இருக்கலாம். டக்குன்னு அவ்வளோ ஒரு செகண்ட் தான்.
தெரில தங்கம். சரி விடுங்கண்ணா, நைட் டீட்டெயிலாம் ஈஸியாக எங்களுக்கு தெரியும்ல. வேறு வழி இல்லை. அது எப்படி, அது நீங்கள் தான் யூஸ் பண்ணி நான் எப்படி உங்கள்கிட்ட காட்டுறது? கேமரா வச்சா தான் உங்களை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியும். அவங்க கிடக்குறாங்க. இல்லை, இதை வச்சு என்ன பண்ணுறது? அதான் ஏன்னா இந்த காலை வச்சு என்னடா பண்ணுறது? மடக்கி மேலே மடக்கி உட்காந்து சம்பளம் கையும் காலையும் தூக்கிட்டு நான் வைக்கலப்பா அப்படின்னு சொல்லி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்லோ இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கங்க, லெஃப்ட் போகலாம். ஸ்லோ டக்குன்னு பிரேக் பிடிச்சிக்கிங்க, கிளச்சை பிடிச்சிக்கிங்க. செகண்ட் கியர் எனக்கு கீர் விலையிலேங்கிறது 2வது வருஷம். பிரேக் பிடிக்கணும், கிளச்சை யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கங்க. நான் சொல்கிற மெயின் செட்டுக்குள்ளே பார்த்தேன்னா லெஃப்ட் 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 லெஃப்ட். இல்லை நிறைய பேர் இங்கே இப்படி தான் பண்ணுறாங்க. அந்த லெஃப்ட் ரைட் டக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். கட்டில் திரும்ப சொல்லுவீங்க. எந்த ஏரியா? இது பொன்னகர்மா. உங்கள் வீடு பூங்கா நகர், பூங்கா அடுத்து ஐயம்பாளையம், இது பொன்னகர். ஓ போகலாம் ஒரு சரி. டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போடு 3வது கீர் போடுங்க. இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே மெயினில் வச்சுக்கிங்க. நீங்கள் அங்கே போய் திருப்புறீங்கன்னா கீர் விலையிலையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம், வண்டியை ஸ்லோ பண்ணுறோம். பண்ணுங்க. நம்ம ரோட்டில் திருப்போம். வண்டி நிதானமாக போகுதா, அழகாக கீர் மாற்றிக்கலாம். மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. நீங்கள் டக்குன்னு இழுத்தீங்க, 4th கீர் விழுந்துருச்சு. பட் நம்ம இவ்வளோ நிதானமாக இருக்கும்போது அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அப்போ நிதானத்தை இலக்கு நீங்கள் டக்குன்னு ஒரு செகண்டு. ஹார்ன் அடிச்சு போகலாம். நம்ம ரோட்டில் தான் போகணும். நம்ம ரோடு. நம்ம ரோடு டக்குன்னு எக்ஸிட் உடனே. அப்போ தான் அந்த பிக்கப் நம்ம பிடிக்க முடியும். 3வது கீர். ஹார்ன் அடிக்கும். கத்தலை. தாண்டவனா முடியாது. அப்போ எக்ஸைட் மீன்ஸ் பிரயோஜனம் இல்லை. கரெக்டு தானே? ஏன் அவங்களே ஃபேமிலியோட போயிட்டுருக்காங்க, ஏன் சிரமப்படுத்தணும்? புரிஞ்சுதா? நம்ம இங்கே வேலையை தான் போகிறோம். இந்த டவுன் பஸ்காரன வேலையை செய்யவே கூடாது. நேராக வெளியே வீட்டில் திருப்பிக்கணும். பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும், ஸ்லோ பண்ணணும். ஸ்லோவானா கீர் மாற்றணும். ஸ்லோவானா நீ ஸ்லோ பண்ண மாட்டேங்கிற, வண்டி நிறுத்த மாட்டேங்கிற. புரியுதா? நீ கிளச்சை பிடிங்க, அவ்வளோ செகண்ட் கீர் போட்டு போகலாம். நீ நிறுத்தி கீர் போகிறதுனால தப்பு இல்லை. போகிற வாக்கில் போகலான்னு ட்ரை பண்ணக்கூடாது. அது ஒன்று பயம் காட்டிடும் வர்ஷினி. ஒரு ஹார்ன் அடிங்க ஐயனுக்கு, தாண்டி போயிடலாம். மனசு அசராம வராரு. ஹார்ன் அடிச்சுட்டு ஒட்டி வந்துட்டேன். லெஃப்ட் போயிடலாம். கிளச்சை மெயின்டைன் பண்ணி வண்டி போகும். லெஃப்ட் வரலாம், லெஃப்ட் வரலாம், லெஃப்ட். சரி, இந்த கரண்ட்டுக்கு மட்டும் லெஃப்ட் வாரம் கட்டினீங்கன்னா ஃப்ரீயாக மாட்டி விட்டுலாம். ஆமாம்.